செல்வாவை காலையில் 4 மணிக்கு எழுப்பி வண்டிக்கு கிளம்பலான்னு சொன்னேன். இன்னும் கொஞ்சம் நேரம்னு 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சா. நான் 6 மணிக்கே எழுந்திரிச்சு சாப்பாடு வச்சுட்டு ரசம் தான் வைக்கலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே செல்வா எழுந்திரிச்சு டீ போட்டு கொடுன்னு சொன்னால் அதோட எனக்கு டீ போட்டு கொடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போதே டூட்டி வந்துடுச்சுன்னு வேகமாக கிளம்பிட்டேன். ஐயோ நான் சாப்பாடு வேறு வச்சுட்டேனே அப்படி சொல்லிட்டு சாப்பாடை வேகமாக வடிச்சிட்டு வத்தல் தான் பொரிச்சிட்டு இருந்தேன். ரசம் பாதி கூட ரெடி ஆகல. அதுக்குள்ளே நான் வண்டிக்கு போகாததுக்கு காரணமே நீ தான் சாப்பாடு லேட்டாக கொடுக்குற அப்படின்னு திட்டிகிட்டே இருந்தான். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா? சரி நம்ம ஏதாவது சொன்னால் சண்டை தான் வரும்னு சொல்லிட்டு நான் அமைதியாகவே அவனை அனுப்பிவிட்டு வந்தது லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி வாழைக்காய் தான் பொரிக்கலான் இருந்தேன் ரசத்துக்கு. என் ஃப்ரெண்டு சித்ரா வாழைக்காவை சைடாக நறுக்கி மசாலா அப்ளை பண்ணி தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சேரி மீன் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னால் சரி சொல்லிட்டாலே ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்தது. பட் மசாலா நிறையாவும் நான் எவ்வளோ தூரம் கறிக்கு எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கறிக்கு எடுத்துட்டேன் போல். பட் செம்ம காரமாக இருந்தது. ரசத்துக்கு நல்லா இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு மழை வரதுக்குள்ளேயும் ட்ரெஸ்ஸை துவச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சாச்சு. பாய் பாய்.